இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். தேவ பிள்ளைகளே, நமக்கு இந்த உலகத்தில் என்ன உபத்திரவங்கள் பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் அதை சிலுவையில் ஜெயித்திருக்கிறார். நாமும் அதை ஜெயிப்போம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போய் கொண்டு இருந்தாலும் உங்களை விடுவிக்கிறவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கி இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், சரீரத்திற்கு விரோதமாய் எப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பினாலும், உபத்திரவங்கள் எழும்பி இருந்தாலும் இந்த நாளில் தேவன் அதை ஜெயிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும். என் கர்த்தர் சிலுவையில் இதை ஜெயித்திருக்கிறார், நாங்களும் இதை ஜெயித்திருக்கிறோம். பிசாசின் தலை நசுக்கப்பட்டது, கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது என்ற ஒரு விசுவாசம் இந்த வேலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்குள்ளும் வர வேண்டும். தேவன் உங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறவராயிருக்கிறார். தேவன் உங்களை விடுதலை ஆக்குகிறவராயிருக்கிறார். தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து இயேசுவால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. அவர் உனக்கு ஜெயத்தை மாத்திரம் கொடுப்பார். நீ தோல்வியை பார்க்க மாட்டாய், நீ வேதனையை பார்க்க மாட்டாய், நீ அவமானத்தை பார்க்க மாட்டாய், நீ கண்ணீரை பார்க்க மாட்டாய். உன் சந்ததியும் அதற்குள்ள நுழையாது. ஜெயித்திருக்கிற தேவன் உன்னையும் ஜெயிக்க வல்லவராயிருக்கிறார். உலகத்தை ஜெயித்த தேவன் உன்னையும் உனக்குள்ள ஏற்படுகிற எல்லா உபத்திரத்தையும் ஜெயிக்கும்படியாய் தேவன் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குள்ள ஒரு விசுவாசம் வேண்டும். என் கர்த்தர் சிலுவையில் என் பாடுகளை, என் வேதனைகளை, அவமானங்களை ஜெயித்திருக்கிறார். நான் அதற்காக நன்றி சொல்லுவேன் என்ற ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு நன்றி பலியை தேவனுக்கு ஏறெடுங்க. God bless you.